பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜூலை மாதம் 1 தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். புக் ஆஃப் ஜாஷுவா சாப்டர் 3 verse 7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென். கர்த்தருடைய நல்ல வாக்குத்தத்தமான வசனத்துக்காக நாம் ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இந்த வருஷத்தில் கடந்த 6 மாதங்களாக கர்த்தர் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதம் இல்லையா, இந்த 7ஆவது மாதம் ஜூலை 1 தேதியை காண ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறாங்க. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானோர்ல, இந்த நாளிலையும் இந்த மாதத்திலையும் கர்த்தர் நமக்கு கொடுக்குற இந்த வாக்குத்தத்தம் என்ன என்று சொன்னால், ஆண்டவர் சொல்கிறாங்க, நான் உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். பிரியமானல, யோசுவாவிட்ட கர்த்தர் சொன்ன வார்த்தையாக இந்த வசனம் காணப்படுகிறது. மோசேக்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்களை அந்த கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகிற பொறுப்பு யோசுவாவின் இடத்துல வந்தது இல்லையா. மோசே மரித்த பின்பு கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொள்கிறார். யோசுவாவை தெரிந்து கொண்டு என்னென்னா, ஆண்டவர், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருத்தரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை நான் கைவிடுவதில்லை. நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? நீ பலன் கொண்டு திடமனதாக இரு, நீ கலங்காதே, நீ திகையாதே, நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் மோசேக்கு பின்பு யோசுவாவை அழைத்து ஆண்டவர் பேசுகிறார் இல்லையா. ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, யோசுவா என்னென்னா கர்த்தருக்கு பிரியமானதை செய்தார் இல்லையா. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவர் நீங்காமல் இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லை. அந்த கானான் தேசத்துக்கு 12 பேரை வேவு பார்க்க மோசே அனுப்பின போது 10 பேர் துர்ச்செய்தி கொண்டு வந்தாங்க. ஆனால் யோசுவாவும் காலேபும் தான் அவங்க துர்ச்செய்தியை பரப்பாமல் அவங்க நல்ல செய்தியை கொண்டு வந்தாங்க. நம்ம போய் அந்த தேசத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ளலாம் என்று சொல்லி. ஆகையினால கர்த்தர் என்ன சொன்னார்னா, அவங்க 2 பேர் தான் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிப்பாங்க, மற்றவங்க யாரும் அதுக்குள்ளே பிரவேசிக்க மாட்டாங்க என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார் இல்லையா. ஆமாம். அப்போ கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொள்ளுகிறாங்க. யோசுவை தெரிந்து கொள்ள இல்லை. மோசைக்கு அப்புறம் அந்த திரளான ஜனங்களை வழி நடத்துகிற பொறுப்பு யோசுவாவின் மேலே வந்தது. ஆனால் கர்த்தர் நீ பலன் கொண்டு திடமனதாக இரு அப்படின்னு ஆண்டவர் நீ கால் மிதிக்கிற தேசத்தெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன். நீ தான் இந்த யோர்தானை கடந்து அந்த கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்து அந்த தேசங்களெல்லாம் சுதந்திரித்து இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லா கோத்திரத்துக்கும் அந்த தேசங்களை நீ தான் சுதந்திரமாக நீ பங்கிடுவாய் அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லி அப்படி யோசுவாவோடு ஆண்டவர் பேசி வழி நடத்தி கொண்டு வருகிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. யோசுவாவும் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஆண்டவருடைய ஆலோசனைகளை பெற்று இல்லை. இந்த அதிகாரத்திலே முதல்ல இருந்து வாசித்தோன்னா அந்த யோர்தானை கடப்பதற்கு முன்பாக யோசுவா அதிகாலமே எழும்பி இல்லையா தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவனோட ஆலோசனையின்படி அப்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் அவர் கட்டளை இடுகிறார். இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணுங்க, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி அவங்களுக்கு முன்பாக யோர்தானை கடக்கும்படி முதல்ல அந்த கர்த்தரோட உடன்படிக்கை சுமந்து கொண்டு போகிற ஆசாரியர்களை அவர் முன்னிறுத்துகிறார் இல்லையா. ஆசாரியர்கள் கால் வைத்த உடனே யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. ஆமே. அதன் பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்தாருங்க. அதுக்கப்புறம் எரிகோவை சுற்றி 7 நாள் வந்தாங்க. 7ஆவது நாள் அவங்க துதி செய்து ஆர்ப்பரிக்கும் பொழுது அந்த எரிகோ கோட்டை உடைந்து விழுந்தது. அதுக்கப்புறம் அவங்க போய் யுத்தம் பண்ணி அந்த ஒவ்வொரு பட்டணங்களையும் அவர்கள் அவங்க கைப்பற்றுகிறதையும் கர்த்தர் அவங்களோட கூட இருந்து வெற்றி அவங்க பெற்றதையும் நம்ம அறிந்திருக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் மோசையோடு இருந்ததை போல இல்லையா, நான் உன் கூடயும் இருக்கிறேன் அப்படின்றத இஸ்ரவேலர் கண்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படிக்கு இன்று நான் உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு பேசுகிற காரியம் என்ன என்று சொன்னால், நம்மளும் அந்த யோசுவாவை போல ஆண்டவருடைய சமூகத்திலேயே நம்ம காத்திருக்கும் பொழுது, ஆண்டவருக்கு பிரியமானதை நம்ம செய்யும் பொழுது இல்லையா, அப்போ ஆண்டவர் இல்லை துர்ச்செய்தியை பரப்பாமல் நற்செய்தியை பரப்புகிறவர்களாக
அப்படி நம்ம வாழ்க்கை இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, நம்ம கூட இருப்பாங்க. நம்ம கூட இருக்கிறாங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்றத வந்து மற்றவங்க கண்களுக்கு முன்பாக இல்லையா, அது காணப்படும்படிக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார், இன்று நான் உன்னை வந்து நான் மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இங்கிலீஷில் வாசிச்சோன்னா ஃப்ரம் திஸ் டே ஆன்வர்ட்ஸ் ஐ வில் எக்ஸால்ட் யூ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க இல்லையா. பிரியமான நம்மை உயர்த்துகிறவர், நம்மளை மேன்மைப்படுத்துகிறவர் நம்ம தேவனாகிய கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் வந்து என்னென்னா, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரால் வருகிறது. அவர் தான் ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். அவருடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான யாரையும் மேன்மைப்படுத்த ஆண்டவருக்கு கனப்படுத்த அவருடைய கரத்தினாலே ஆகும். அதனால தான் வந்து 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நீங்கள் அடங்கி இருங்கள் என்று சொல்லி இல்லையா. அப்போ நம்முடைய மேன்மை இல்லையா, நம்முடைய உயர்வு எங்கேருந்து வருது, கர்த்தரிடத்துலேருந்து தான் வருது. கர்த்தர் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி இல்லையா. அப்போ கர்த்தர் தான் நம்மளையே மேன்மைப்படுத்த, நம்மளை உயர்த்துகிற தேவன் இல்லையா. எல்லாரும் இல்லையா நம்மளை கண்டு ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஆண்டவர் அவங்க கண்களுக்கு முன்பாக, இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாக நான் வந்து அதை செய்வேன் ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம கூட இருந்தால் தான் நமக்கு மேன்மை இல்லையா. ஆண்டவர் மோசையோடு இருந்த தேவன், யோசுவாவோடு இருந்த தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மளை மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் இல்லையா. அவருடைய கரத்துக்குள்ளே நம்ம அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை வந்து உயர்த்துவார். ஆமென், அல்லேலூயா. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து இல்லையா உயர்த்துகிற தேவன், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு வந்து அமர பண்ணுகிற தேவன் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ நம்முடைய மேன்மை வந்து கர்த்தரிடத்துலேருந்து தான் வருகிறது. கர்த்தர் நிச்சயமாய் வந்து எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக இல்லையா, நம்ம பார்க்குற நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் இல்லையா, நம்மளை சுற்றி நம்ம குடும்பத்தினர், நம்ம ஒருவேளை நம்ம குடும்பத்தில் நம்ம மட்டும்தான் ஆண்டவரை அறிந்திருக்கலாம் இல்லை. அப்போ நம்ம உறவினர்கள் மத்தியில், நம்ம நண்பர்கள், நம்ம இருக்கிற இடங்களில் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்றத எல்லாரும் இல்லையா, அவங்க வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் இருக்குது என்று சொல்லி இல்லை, நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ சாட்சிகளை நம்ம சொல்ல முடியும் இல்லையா. கர்த்தர் தான் நம்மளை இந்த அளவுக்கு நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறாங்க இல்லையா. நம்முடைய சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துகிற தேவன், ஆனால் அவன் மீதிலோ என் கிரீடம் பூக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாங்க இல்லையா, தாவீதை குறித்து இல்லையா. அதுபோல் ஆண்டவர் வந்து நம்மளை மேன்மையாக ஆண்டவர் வைப்பார் இல்லையா. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம வந்து ஒரு நாள் நம்ம தாழ்ந்து போவது இல்லை இல்லையா. ஆண்டவர் நம்மளையே மேன்மைப்படுத்துகிற தேவன். நம்முடைய மேன்மை, நம்முடைய உயர்வு எல்லாம் வந்து கர்த்தருடைய கரத்திலிருந்து தான் நமக்கு வருகிறது இல்லையா. நம்ம சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை கர்த்தர் வந்து என்னையால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் இல்லையா. அப்போ எல்லாருக்கும் முன்பாக இல்லையா, எல்லாரும் நம்மளோட வாழ்க்கையை பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் இல்லையா ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் நிச்சயம் காண்பாங்க இல்லை. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து என்னென்னா, அது வந்து ஒரு மற்றவங்களுக்கு வந்து ஒரு என்னென்னா ஒரு வித்தியாசத்தை நம்மளோட வாழ்க்கையில் நிச்சயமாக அதை வந்து அவங்களால காண முடியும் இல்லையா. கர்த்தர் இன்று முதல் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இல்லையா ஆண்டவரோட வார்த்தையின் மூலமாக நம்மளோட பேசி நம்மளை பலப்படுத்தி நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் இல்லையா. நம்ம எந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தமான வசனத்தை வந்து நம்ம விசுவாசிப்போம் இல்லையா. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்பட்டு ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கையிடப்படும் என்று சொல்லி வசனம் சொல்லுவது இல்லையா. கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார் எல்லாரோட கண்களுக்கு முன்பாக இல்லையா. நம்ம சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு கர்த்தர் நமக்கு துணை நின்று இல்லையா நமக்கு உதவி செய்கிறத நம்ம சத்துருக்கள் கண்டு வெட்கப்படும்படி கர்த்தர் நமக்கு ஒரு அனுகூலமான அடையாளத்தை காட்டுகிற தேவனாக இருக்கிறார் இல்லையா. ஒருவேளை நம்ம தோல்வி அடைகிறத போல, ஒருவேளை நம்ம அப்படியே ஒரு தாழ்த்தப்பட்ட நிலைமையில அப்படி இருக்கிறத போல நம்ம உணரலாம். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளோடு இருப்பார். ஆனால் இல்லையா நம்முடைய கனம்
நம்மளுடைய மேன்மை எல்லாம் எங்கேருந்து வருது? ஆண்டவர்கிட்ட இருந்து தான் வருது இல்லையா? எவரை மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். ஆமென். ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே நம்ம அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துவார், நம்மளை ஆண்டவர் உயர்த்துவார். ஆண்டவருடைய இந்த நல்ல வாக்குத்தத்தமான வசனத்துக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென்.